அந்த ராஜகிரி நடுகிழக்கு திருவண்ணாமலை கிழக்கு நீ குந்தியதோ கூவத்தூர் அம்மனை தங்கியதோ தாயனூர் அம்மா தரித்தார் மலையனூர் அம்மா அந்த மலையனூர் அட்டப்பாறை மரத்தடியில் அம்மணி 60 அடி புற்றுக்குள்ளே அங்காரி 70 அடி நாகமானாய் பூங்காவன எல்லையிலே அம்மா புத்தாய் அவதரித்தார் பாவாள ராயனுடன் என் பட்டினிய புறப்பட்டது தருள நாயகியே நீ பிறந்து அம்மா அந்த பழவேடு எல்லையிலே அம்மா நீங்கள் பரசுராமனை பெற்றவளா அம்மா அம்மா சமயபுரத்தாலே எருமக்காடா எமனோட வாசலிலே எருமக்காடா கோட்டா எமனோட வாசலிலே அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவளே சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவளே எங்கள் குலவள்ளினி அம்மா ஏகாந்த ரூபினி தட்சனின் மகளே தாட்சாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே அம்மா இந்த அழகான நடுக்குப்பம் கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் என் அன்னையே மாரியம்மா வெள்ளிக்கிழமை அம்மணி ருதுவானதோ வெள்ளிக்கிழமை அம்மனை மணந்ததோ வெள்ளிக்கிழமை அம்மா மக்களை பெற்றெடுத்ததோ வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை பூஜையிலே அம்மா எங்க வினைகளை தீர்க்க வந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவளே அம்மையன் தாய் மாரியம்மா அக்காரம் அங்க யாரும் நீங்கள் 5, 2, 7 பேரும் இந்த
ஓடி வந்த தாயே அம்மா நீ கால் வைத்த இடம் காடார பூமி பட்டிடும் அம்மா வலது கால் பட்ட இடம் அம்மா வல்லார மொழி கோட்டையம்மா அழகான இந்த நடுக்குப்ப கிராமத்திலே நமது முத்துமாரி அம்மா எதற்காக வந்தாங்க எதற்காக அம்மா நீங்க கொட்டாங்கச்சி கூழுக்காக அம்மா கூழுக்காக அம்மா புறப்பாடி என் மாதவத்தவரா உன் தாய தாயே அந்த கொட்டாங்கச்சி கூழுக்காக அம்மா கூழுக்காக அம்மா புறப்பாடி என் மாதா அந்த கொட்டாங்கச்சி கூழுக்காக உங்க அக்கா தங்கச்சி 7 பேரும் புறம்பாடி வந்த பொழுது இந்த நடுக்குப்ப கிராமத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு காப்பு அணிவித்து அழகான பூஜை இந்த அம்மனுக்காக ஒரு சிறு படையல் என்னென்ன அம்மா அள்ளு மாவா எந்த அயத்துள்ளு மாவா அம்மா அள்ளு மாவா எந்த அயத்துள்ளு மாவா அது அவதரித்த நடுக்குப்ப கிராமத்திலே படைத்து மாவாரை விளக்கேற்றி இந்த மக்கள் குறை தீர்க்க வந்த அம்மனுக்கு தலவாழ இலையிட்டு மலை போல் சாதத்தை படைத்து குன்று போல கொழுக்கட்டு செய்து இந்த அம்மனுக்கு படைக்கும் பொழுது அம்மா என்னென்ன தேடுறாங்களா அம்மா காயும் நல்ல காயும் காயுவாடம்மா இந்த அம்மனுக்கு அழகாக கும்பம் படைக்கின்றோம் அப்படி கும்பம் படைத்தா இந்த அம்மா எங்க பிறந்தாங்க பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய சிவபெருமான் இடவாகத்தில் இருக்கக்கூடிய உயவர் இந்த பாமர மக்கள் இடக்கூடிய உணவை சாப்பிட்டா அந்த சிவனோட பதிய தடைய வழியாக அதனால இந்த மாரி அம்மனுக்கு எப்ப கும்பமா அம்மா இருட்டறையில் திரட்டு கும்பமா ஓ கும்ப வளர்த்தா அம்மா நாங்கள் அனைத்தும் குரல் கேட்டு ஆடி வந்த தெய்வங்களா அம்மா முத்து குளிப்பவளே அடி உத்தமி பார்வதியே அடி முத்து குளிப்பவளே அடி உத்தமி பார்வதியே அம்மா முத்து நல்ல முத்து குளிப்பவளே மதுரையில் மீனாட்சி காசியில் தாராட்சி அம்மா சபைத்தாய் சபையபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் இருந்தாயில் ஆனபுரம் இருந்தாய் கண்ணபுரம் கண்ணபுரத்தாலே காரண சமுந்தரியே நாரணனா தங்கையம்மா நல்ல முத்து மாரியம்மா நல்ல முத்து மாறியாரே நல்லோசை தாரும் அம்மா அம்மா தாயே காத்திடுவாளா காத்தாயே ஒரு நல்ல குணம் சேர்த்தா
பத்தினியா அவங்க அம்மா பத்தினியா அவங்க பெரியமா அவங்க ஆயா பத்தினியா அவங்க பொண்டாட்டி பத்தினியா முக்கியமா கேளு அவங்க மாமியார் இல்ல அந்த மாமியார் பத்தினியா அவங்க மாமியார் குடும்பம் எல்லாமே பத்தினியா ஆனா நம்ம குடும்பம் டோலு டோலு மனவிட்டு சிரித்தால் உடல் விட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணாங்க. வாழ்க்கை இந்த சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கு ஓடுறோம், எல்லாத்துக்கு ஓடியாரோம், எங்க நிக்கிறோம், எங்க போறோன்னே தெரியல. அப்படி இருக்க பொழுது ஒரு நாள் இந்த அம்மனுக்காக விழா எடுத்து நம்ம சொந்த பந்தம் உற்றா உறவினர் பல ஊரை மக்கள் அனைவரும் ஒன்னாக சேர்ந்து நாளைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கூட்டம் வராது. கூட்டம் இல்லடா, சொந்தங்கள் அன்பு மக்கள் சொந்தங்கள் வந்திருக்கோம் வராது. ஆனா இப்ப அனைவருமே சிரிக்கிறாங்கன்னா அது காரணம் யாரு? எங்க அம்மா டோலு, என் பொண்டாட்டி டோலு, எங்க ஆயா டோலு, எல்லாமே டோலு. அது தலசு டோலு எதுக்கு தெரியுமா? மறுபடியும் அபிஷேகம் பண்ணியா சாமி முன்னாடி அடிச்சுட்டு ஆரை கப்பட்டை டோலி, அதுக்கு பேர் தான் வரை சாத்துதல். அது இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இசைக்கு முருகார் எதற்கு முருகார்? அதனாலதான்டா 7 ஊருக்கு 7 ஊரு கேட்கிறார். அது ஒரே ஒரு மேல ராஜநகன்டா. நான் ஜெமித்தார், என் ஜெமித்தார் குடும்பத்தை சேர்ந்தவர் அத்தனை பேர் ராஜாக்கள், ராஜாத்திகள். அதெல்லாம் மறைமுகமா
என் மனைவிக்கு ஒரு சம்மானம். ஆஹா, பாராட்டுகிறேன். உன் நாடகோட்டம் இன்னாட்டு மண்டபம். படை கொண்டு வந்தவர். என்ன ஜமீன்தாரு 18 பட்டிக்கு சொந்தக்காரன் என் கட்டுக்கு இதெல்லாம் ஆகாது. நான் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. ஆடு மாடு கூட அன்பு செலுத்துறவனா, அன்பா பழகுங்க, அன்பா இருக்க சொல்றவன். பிள்ளைங்களாச்சு ஆடு சொல்றதா வேற வழி இல்லாத சாத்தி எடுத்து நல்லா வந்த பிறகு கருணை உள்ள படைத்து நான் மாறினாலும் பார்க்கிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். எங்க போறான், எங்க வரான், என்ன செய்யறான் என்ன தெரியலப்பா. ஐயா வாங்க ஐயா. என்னன்னு கேளுப்பா, என்னன்னு கேளுப்பா. நான் யாருன்னா? கோயில் பூசாரி ஐயா கமலநாதன். எதை காண்டு போறேன்? கோயில் பூசாரி ஐயா கமலநாதன் ஐயா. எதை? கோயில் பூசாரி நான் சாரி. பூசாரி நான் சுவா. ஐயா. திருடு போயிடுச்சு ஐயா, திருடு போயிடுச்சு. ஏன்டா வீட்டுல சிறந்த? திருடு போயிடுச்சு ஐயா, திருடு போயிடுச்சு ஐயா. நானா உணர்ற? ஐயா, அப்படி சத்தியம் தவறாமல் அவர் சத்தியம் முடிச்ச ஐயா சென்று இருக்கும்போது இருக்கும்போது இந்த நாட்டுல திருடா திருடாச்சு ஐயா, திருடு போயிடுச்சு ஐயா, திருடு போயிடுச்சு ஐயா. நான் உணர்றேன். ஐயா, திருடு போயிடுச்சு ஐயா. மனசு ஒண்ணுமே புரியல ஐயா. என்ன திருடு போச்சு? கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கம், வைரம், வைரூரியம் அனைத்து நகைகளும் களவாடி போயிட்டேன் ஐயா. கவுண்டர் வந்து திருடு போட்டாங்களா? ஐயா, கவுண்டர் இல்ல. நம்மளுடைய நகைகளை களவாடிட்டாங்க ஐயா. அம்மா அப்படி ஆலயத்தை திருடு போயிட்டேன் ஐயா. அதோ சென்று ஐயா, அதோ சத்தியம் தவறாக நம்ம சென்று கோட்டையில அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விலை உழுந்த நகைகளை களவாடி சென்று விட்டார்களாம். ஐயா பூசாரி ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஐயா, அம்மன் ஆலயத்தில் இருந்த நகைகள் அத்தனைய கனவாடப்பட்டது. ஐயா, திருடு போயிடுச்சா, போயிட்டேன் ஐயா. அதனால பத்திரி அடிச்சு ஓடி ஓடி வரீங்க. வரீங்க. வருத்தப்படாதீங்க. ஐயா, இந்த வழியா தான் ஓடி வந்தேன் ஐயா. இந்த வழியா தான் வந்தாரா? இந்த பாரு. உனக்கு சொல்லதான் ஒரு நாள் தெரியும். ஏய், வயிறு எடுத்துட்டு வச்ச ஏய், எத்தனை பேர் கொள்ளடிச்சாங்க? ஐயா, ரெண்டு பேரை பார்த்தேன் ஐயா. 2 பேர் கொள்ளடிச்சாங்க. ஐயா, சரி ஒருத்தன் இப்படிமே இருக்கிறானா? ஐயா, இவனை மாதிரி தான் இருப்பான் ஐயா ஒருத்தன். ஐயா அவன் சொன்னதை பார்த்தா நான் சத்திரம் இல்லப்பா, ஏங்க நடராஜன் 4 பேர் இருக்கிறோம். நடராஜன் உட்காந்துக்கிறாளா? முத்தாமின்னு 3 பேர் இருக்கிறோம். ஒரே முகத்துல 7 பேர் இருப்பாங்க. 7 பேர் இருப்பாங்க. 7 பேர் 7 தான் சொல்லுவாங்க. யாருடா அப்ப அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த அரை எங்கடா இருக்கிறன்னா தாயின் வயிற்றுல இருக்கும். அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு 7.5 வருஷம் பண்ணுவாங்க. ஒருவனை போல 7 பேர் இருப்பாங்க ஐயா. இருப்பாங்கப்பா, அவங்க அதுல எண்ணத்துல இல்லப்பா, ஏய், நீதான் திருடுறீங்க. ஏய், உனதான் பார்த்து நினைக்கிறேன். அவனை கொண்டு இருப்பாரா? 7 பேர் இருக்கிறாங்க விடுப்பா. இன்னொருமை யாருன்னு உனக்கு தெரியாதா? வருத்தப்படாதியா? கோவில்ல கொள்ளடிச்சவன் கொள்ளடிச்சவன் இங்கதான் இருக்கிறான். இங்கதான் இருக்கானா? நான் கபி வணங்க வணங்க வணங்க. வணாபி ஜமீன்தாருக்கு கூட பிறந்த தம்பியா இருந்துட்டு நம்முடைய ஜெமல்ல மற்றவங்களுக்கெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்திருக்கிறேன். பசியில மற்றவங்களுக்கு அன்னம் கொடுத்து, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, நலம் இல்லாதவங்களுக்கு நலம் கொடுத்து அத்தனை ஏற்பாடு செய்தேன். என் கூட பிறந்தவே உனக்கு என்னடா அப்பேற்பட்ட செலவு? என்ன செலவு? என்ன செலவுன்னு கேட்டேன். அண்ணங்கிட்ட சொல்லாத செலவுலாம் இருக்கும். ஆட்சி வாங்கணும், சீட்டு வாங்கணும், சரக்கு வாங்கணும், இதெல்லாம் அண்ணன் நிறைய செலவு. அதனால உங்களுடைய ஆடம்பர செலவுக்காக
வருவாய்க்கு தகுந்த மாரி செலவு பண்ண கத்துக்கப்பா. வருவாய்க்கு அதிகமா கடன் வாங்கினாக்கா குடும்பம் முடிவு போடும். அதனால சொல்றேன், ஐயா கொள்ளடித்தது யார் தெரியுமா? என்னுடைய தம்பிதான். ஆகிய நாளை 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நாளை அவர் செய்திருப்பது என்னுடைய தம்பி. நான் தீர்ப்பு வழங்கினா தன்னுடைய தம்பினை இறக்கப்பட்டு நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. என்ன கண்ணு பேசுறேன்? என்ன கண்ணு பேசுறேன்? உங்களை கட்டி நான் போட மாட்டேன். என்ன கட்டி போடாதா? மந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல 7:30 மணி வரைக்கும் வண்டிக்கு நடந்தது. 2 மணிக்கு தான் வந்து என்ற முள்ள பாக்க பிச்சுதான் ஏய், நான் தீர்ப்பு வழங்கினா தம்பின்ற பாசத்தாலே தண்டனை பொறிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. என்னடா பார்த்த? திருடு பார்த்தையா? திருடு பார்த்தியா? ஆமாய்யா. கருத்து திருடா, வெள்ளை திருடா? திருடு கழுத்து திருடு வெள்ள திருடா. என்ன தெரியாம? என்ன கண்ணு பார்த்த? திருடு பார்த்தையா? என்ன திருடு? பார்த்தையா? ஏன் வளர்ற? அதெல்லாம் திருடி பார்த்தையா? எல்லாம் திருடிட்டாங்களா? வேற வாய்க்கலாம் போடா. இதான் உன் தீர்ப்பா? ஐயா, இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க. ஐயா, அவங்க தண்டனை என்ன கொடுக்கிறாங்களோ அதன்படி தண்டனை கொடுக்கிறாங்க. ஆயிரம்தான் இருந்தாலும் உடன் பிறந்த தம்பி தவறே செய்திருந்தாலும் ஆட்டி கொடுத்துட்டீங்களே ஐயா. ஐயா, 18 பட்டி மக்களை என்ன சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நான் சத்தியம் தவறாத இருக்கவே தான் எனக்கு சத்தியத்தை சேர்த்து என் தாய் தந்தை வைத்த பெயரை ஒன்று சேர்த்து எனக்கு சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஐயா, ஆயிரம்தான் இருந்தாலும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உடன் பிறந்த தம்பியே காட்டி கொடுத்து விட்டீங்களே. ஐயா, காட்டி கொடுக்க தவறு கிடையாது. காட்டி கொடுப்பது கடவுள் கிருபை, கூட்டி கொடுப்பது முருகனாட்சியை சபையோர்கள் சொல்லிருக்கிறாங்க. கோபமோடு சென்றிருக்கிறார். போகட்டும், தண்டனை கிடைக்கட்டும். சரி, அவனுக்கு என்ன தண்டனை ஆண்டம் கொடுக்கட்டும். ஐயா நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றேன். ஆனால் அவர்களோ 25 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று விட்டார்கள் ஐயா. 25 ஆண்டுகளா? அடே, சபாஷ், சபாஷ். கோடி கணக்குறா. ஒரு வருடமா 2 வருடமா 25 வருஷம் சிறை தண்டனை. தண்டனை தவறு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். இங்க அனுபவிக்கிறா கூட நரகன்னு ஒண்ணு எவ்வளவு இருந்தது, அதுல போய் அனுபவிப்பாங்க. அதனால அம்மன் திருட போற நகை அத்தனையும் உன்னிடம் கிடைத்து விட்டது. அதை கொண்டு போய் அம்மனுக்கு அலங்காரம் செய்யுங்கள். என்னுடைய தம்பி செய்த தவறுக்காக 25 ஆண்டுகள் அவன் அனுபவிக்கிட்டான். ஆனா இன்னொருத்தங்க தப்பு பண்ணாங்க. சரி, அவனால் பகல் சரி, நீங்க சென்று அலையுங்கள். என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதா? தான் செய்வேன். 25 ஆண்டு காலம் சிறை தண்டனை போய் உழைச்சி மாட்டையிலே சொந்த தம்பி என்று பார்க்காமல் நீதியோடு தீர்ப்பளித்திருக்கிறார். சரி, என் தம்பிக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாப்பா. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் என்னுடைய மனைவி சந்தியா இப்பொழுது நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். என் மனைவியை பார்க்க வேண்டும்.